சாமி சரணம். ஐயனை காண இப்பொழுது ஆரம்பித்து விட்டோம் எங்கள் நடப்பயணத்தை. ஐயன் அருள் உண்டு, என்றும் பயமில்லை. சாமியே சரணமையா. சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன், சுரேன் சாமி, குணாசாமி. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. எப்படின்னா எங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கோம். சபரிமலைக்கு ரெடி ஆகிட்டோம். செக்இன் பண்ணியாச்சு. நாங்கள் கேட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் வரப்போகுது. ஃப்ளைட் ஏற போகிறோம். சாமியே சரணமையப்பா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தெரிஞ்சதை சொல்வோம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்னோடய 2025 சபரி யாத்திரையை கவர் பண்ணியிருக்கேன். சபரி யாத்திரை ஈஸியான யாத்திரை கிடையாது. சபரி யாத்திரை கொஞ்சம் கடினம். 3 நாளாக காடு மலை ஏறி ஐயனை பார்க்க போகிறோம். இந்த யாத்திரையில் எவ்வளோ நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும், எவ்வளோ டயர்ட் இருந்தாலும், என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ இந்த சபரி யாத்திரை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. ஓகே, இப்போ இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் போயிட்டுருக்கோம். சென்னை ஏர்போர்ட். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓகே, நாங்கள் டெம்போவில் உட்காந்துட்டோம். கோயிலுக்கு போக போகிறோம் இருமுடி கட்டுறதுக்கு. எங்களோட இருமுடியை நாங்கள் மடிப்பாக்கம் ஐயப்பன் டெம்பிளில் தான் கட்டணும். இருமுடி கட்டுறப்ப பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன். மடிப்பக்கம் ஐயப்பன் டெம்பிள். இந்த கோயில் கொஞ்சம் சின்ன கோயிலாக இருந்தாலும் ஆனால் இதில் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்குது. இந்த கோயிலை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த வருஷம் எங்களுக்கு இருமுடி கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஓகே மக்களே, இது வரைக்கும் நாங்கள் பின்னைங்கலேருந்து ஏறி சென்னைக்கு வந்தது, இருமுடி கட்டுனது, அப்புறம் வாவரோட கோயிலை பார்த்தீங்க. இப்போ நான் என்னோடய யாத்திரையை ஆரம்பிக்க போகிறேன். இந்த வருஷம் க்ரௌட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. போன வருஷத்தோட டபுளாக இருக்குது. நாங்கள் இப்போ அழுதாமேடு ஏற போகிறோம். ஏறத்துக்கு முன்னே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு, எங்கள் எனர்ஜியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிற வாழைப்பழம் அப்புறம் தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு எங்களோட யாத்திரையை ஆரம்பிக்கிறோம். அழுதாமலை ஏறுறதுக்கு ஒரு சின்ன இறக்கம் இறங்கி அழுதா நதியை தாண்டி அப்புறம் தான் நம்ம அழுதாமலை ஏற போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய விரிகள் பார்க்கலாம்.
எரிமேலிலேருந்து நடந்து வரவங்க இங்கே ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அழுதாமலை ஏறுவாங்க. இந்த வருஷம் நாங்கள் எங்களோட யாத்திரையை அழுதாமலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ரெண்டு அழுதாமலை ரொம்ப கடினமான ஒரு மலை. ரொம்ப கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் ஹைக் பண்ணிட்டு நாங்கள் இப்போது சின்ன வீரியில் ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னாக்கா, நம்மளுக்கு மினரல் வாட்டர் இருக்காது, இங்கே கொடுக்கறது தான் தண்ணி. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. திரும்பவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஹைக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இன்னொரு வீரியில் ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு சத்திசாமி? சத்திசாமி எப்படி இருக்கு ஏற்றம்? எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஹைக் பண்ணி இப்போ நான் கல்லிடுக்குன்றம் ரீச் பண்ணியிருக்கேன். கல்லிடும் குன்று சபரி யாத்திரையில் இது ஒரு முக்கியமான இடம். தடவை மாலை போட்டு சபரி யாத்திரை வர கன்னிசாமிங்க அழுதா நதியில் குளித்து அங்கேருந்து ஒரு கல் எடுத்து இந்த கல்லிடும் குன்றில் தான் வந்து வைப்பாங்க. ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்துட்டு அவங்க உடலை தூக்கி எரிஞ்சு போட்டுருவார். அந்த உடலை இந்த இடத்துல தான் வந்து விழுந்துடும். அந்த உடலை திருப்பியும் ஏஞ்சி வராமல் இருக்க ஐயப்பன் பெரிய கல்லுங்களை வந்து எடுத்து மகிழ்ச்சி மேலே தூக்கி போடுவார். அந்த மெமோரியை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அழுதா நதியிலேருந்து கல் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு வரோம். கல்லிடுக்குன்றில் கல் வைக்கிறதுக்கு இன்னொரு நம்பிக்கையும் இருக்குது. நம்ம மனசில் இருக்க தீய சக்தியை தூக்கி போடுறதுக்கு தான் அந்த கல்லை ரிப்ரசன்ட் பண்ணி நம்ம மனசுலேருந்து வெளியே தூக்கி போடுறோம். கல்லிடுக்குன்றிலேருந்து 30 மினிட்ஸ் வாக் பண்ணி நாங்கள் இப்போ இஞ்சிப்பாறை கோட்டை வந்து சேர்ந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அழுதா உச்சி நான் இஞ்சிப்பாறை கோட்டை தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இஞ்சிப்பாறை கோட்டை கல்லிடுக்குன்றிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இஞ்சிப்பாறை கோட்டையில் இருக்கிற ஐயப்பன் கோயில். இந்த கோயிலில் ஐயப்பன் உடும்பார வில்லனாக இருப்பார். நம்ம அழுதாமலை ஏறுறதுக்கு அவர் தான் காவல். நான் வந்த டைமில் கோயில் சாத்திருந்துச்சு. அதனால் ஐயப்பனை வெளியிலேருந்து வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ அழுதா மலை நாங்கள் இறங்க போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக அழுதா இறக்கம் தான். அழுதா ஏற்றம் எவ்வளோ கடினமாக இருந்துச்சோ அதோட டபுளாக அழுதா இறக்கம் இருந்துச்சு. நிறையா கல் பாறைகள் உடஞ்சி இருந்தது. இறக்கம் ரொம்ப கடினமாக இருந்தனால நாங்கள் ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் மெதுவாக தான் இறங்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நான் அழுதா ஏற்றம் இறங்கி முக்குழி வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் நாங்கள் முக்குழியில் தங்கியிருந்த வீரி. முக்குழி கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இங்கே தங்குறதுக்கு வாஷ்ரூமு, தண்ணி, சாப்பாடுலாம் கிடைக்கும். ஸோ தண்ணி முடிஞ்சிருச்சுனாக்கா நம்ம இங்கே தண்ணி ரிஃபில் பண்ணிக்கலாம். இங்கே மினரல் வாட்டர் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஐயப்பா
ஒரு கல்லோ இல்லை சிலையோ இந்த இதுதான் நாங்கள் படுக்கிற இடம். இன்றைக்கி இங்கே ரெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் திருப்பியும் எங்களோட யாத்திரையை ஆரம்பிப்போம். ஐந்து மணி மாசம் ஐயப்ப சேவா சமாஜ சங்கமம் நகரை சேர்ந்த கோவில்ல சரியாக டைம் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் சென்று முக்கூலிலேருந்து இப்போ கரிமலை ஏற்றம் அடிவாசல் வந்து சேர்ந்துட்டேன். கரிமலை ஏற்றம் கடினம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப உண்மை. எந்த அளவுக்கு கடினமாக இருந்துச்சுனாக்கா என்னால் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் கூட பண்ண முடியல. அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. கரிமலை ஏற்றம் ரொம்ப கடினம். இந்த கோயில் பார்த்தோன்னு தான் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். ஏன்னா இதான் கரிமலை உச்சி. நான் கரிமலை உச்சி வரப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. அதனால் நெக்ஸ்ட் கேட்டை வந்து மூடிட்டாங்க. என்னால் கீழே இறங்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் கரிமலை உச்சியில் தான் தங்குறோம். இந்த சீனை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலி பெரிய பாதை போகிறவங்களுக்கு இந்த இடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதான் கரிமலை இறக்கம். கரிமலை இறங்க முடிஞ்சோடனே நீங்கள் நம்ம கரிமலைக்கு நன்றி சொல்லிவிட்டு, நம்மளை பாதுகாப்பாக இறக்குனதுக்கு நன்றி சொல்லிவிட்டு இங்கே வணங்கிட்டு போவோம். நம்ம ட்ரெயினை வட்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கும், விதிகள் நல்லா இருக்கும், பாத்ரூம் வசதியும் இருக்கும். இங்கே எங்கே பார்த்தாலும் அன்னதானம் கொடுப்பாங்க. பெரியார் வட்டத்தில் நல்லா குளிச்சுட்டு அங்கே அன்னதானத்தில் கலந்துட்டு நாங்கள் பம்பாவுக்கு திருப்பியும் கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனலி நாங்கள் பம்பா ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பம்பாவில் இருக்கிற விரி ஏரியா. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். நிறைய விரிகள் இருக்குது. இங்கே தான் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ நான் தங்கியிருந்த விரியை காமிக்கிறேன். முக்குலியில் பார்த்த மாதிரி இங்கேயும் நிறைய பேர் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப பூஜை செய்வாங்க, பஜனை செய்வாங்க. ஒரு வழியாக நான் சன்னிதானம் வந்துட்டு சாமியை பார்த்தாச்சு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ப்ளஸ் அங்கே நிறையா போலீஸ் செக் வர இருந்துச்சு, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. இந்த யாத்திரை ரொம்ப கடினமான யாத்திரை. நீங்களே பாருங்கள், எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே மக்களே, என்னோட 2025 சபரி யாத்திரை ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சிட்டேன். யாத்திரை ரொம்ப கடினமாக இருந்தாலும், ரொம்ப டயர்டாக இருந்தாலும் சாமியை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எங்கெங்கே வீடியோ எடுக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயன்படும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா, இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Until then, see you in another video. Thank you. Bye. சுவாமியே சரணமையப்பா.